பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த வேளை கர்த்தரை கண்டடைவதற்கேற்ற வேளை. கர்த்தரை தேடுவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பாராக. நாம் தியானிக்கும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆண்டவர் மனுஷராகிய நமக்கு ஓய்வு நாட்களை கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது 6 நாளும் வேலை செய், 7ஆம் நாள் ஓய்வு நாள், உன் தேவனாகிய கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7வது நாள் ஓய்வு நாளாய் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளாகிய வாரத்தின் முதல் நாளிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையின் இடத்திலே ஓடினது போல ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளாகிய வாரத்தின் முதல் நாளை நாம் என்ன செய்கிறோம்? ஓய்வு நாளாக அனுசரிக்கிறோம். அன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம். பாருங்க, இயேசு சொல்லும்போது மார்க் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். யூதர்கள் ஓய்வு நாளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. போதகரே, உம்முடைய சீஷர்கள் ஓய்வு நாளை சரியா ஆசரிக்கவில்லை என்று சொல்லி சீஷர்களை குறித்து கூட கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள். இப்போதான் இயேசு சொன்னார், மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. சூம்பன கையுடையவனை ஜெபாலயத்தில் இயேசு சுத்தமாக்கினார். ஓய்வு நாளில் இதை எப்படி செய்யலாம் என்று அவரிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று பார்க்க. ஆகவே பாருங்கள், இந்த நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளாக நாம் அனுசரிக்கிறோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் என்று சொல்லுகிறார். ஓய்வு நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தவேன், தேவ சமூகத்தில் தாழ்த்தவேன். நம்முடைய ஆத்மாவை தேவ சமூகத்தில் தாழ்த்தும்படியாக ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட, ஆண்டவரே தாழ்மையான இருதயத்தை எனக்கு தாரும் என்று கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக ஓய்வு நாள் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஓய்வு நாள் என்பது நமக்கும் தேவனுக்கும் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த ஓய்வு நாளில் நாம் நம்முடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கூட தாழ்மையான ஒரு இருதயத்தோடு கர்த்தரை சேவிப்போம், ஆண்டவருக்காக வாழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டபடி எங்களுடைய வாழ்க்கையில் ஓய்வு நாளை கை கொண்டு அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க கிருபைதார். இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளோடு நிறைவான கிருபை இருக்கட்டும். இவர்களை விசேஷமாய் கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்கிறத நாங்கள் அறிந்து பரிசுத்தத்தை நாடி உம்மை பின்பற்ற கிருபைதார். ஆசீர்வதி. உடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதி. என்னென்ன காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் இவர்கள் வருகிறார்களோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் இவர்களுக்கு அற்புதங்களை செய், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.